வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின வீனஸ் அண்ட் அடோனஸ் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு லாங் நரேட்டிவ் போயம். இது பப்ளிஷ் ஆன ஆண்டு 1593. இதில் பார்த்திங்கன்னா காதலுடைய கடவுளான வீனஸ் அவங்களுக்கு அடோனஸ்ன்ற ஒரு இளைஞர் மேலே காதல் வருது. ஆனால் அடோனஸ்க்கு காதலெல்லாம் விருப்பம் இல்லை. அவனுடைய விருப்பம் முழுக்க வேட்டையில் தான் இருக்குது. இந்த போயமை ஷேக்ஸ்பியர் அவரோட பேரனான ஹென்ரி வெட்ஸ்லே, அதாவது 3rd Earl of Southamptonக்கு அவர் டெடிகேட் பண்ணியிருக்காரு. இப்போ போயத்தோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அடோனஸ் இவர் ஒரு அப்படியே அழகான ஒரு வாலிபர். இவர் குதிரையில் ஏறி அவரோட நண்பர்களோடு சேர்ந்து வேட்டையாடுறதுக்காக புறப்பட்டுருக்காரு. அப்போ தான் வீனஸ், அதாவது காதலுடைய கடவுள், அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, வா நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவனை குதிரையிலேருந்து இழுத்து விட்டுடுறாங்க. இப்போ அவனும் வீனஸும் பேசுகிறாங்க. அடோனஸ் நீ என் கூட இருக்கணும், அடோனஸ் நீ என் கூட இருக்கணும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீனஸ் சொல்கிறாங்க. ஆனால் அடோனஸ்க்கு இதில் உடன்பாடு இல்லை. அவருக்கு வெறும் நண்பர்களோடு போகணும், வேட்டையாடணும், இதில் மட்டும்தான் இருக்குது. வீனஸ் என்னென்னோ செஞ்சு பார்க்குறாங்க அவரை கவர்றதுக்கு. ஆனால் அவருக்கு அவங்க மேலே ஈர்ப்பே வரல. அவர் மனசு முழுக்க வேட்டையில் தான் இருக்குது. இந்த மாதிரி காலையில் ஆரம்பித்த அந்த பேச்சு சாயங்காலம் வரைக்கும் போது எப்படியோ அடோனஸ் இல்லை நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வீனஸ் சரி நாளைக்காவது என்னை பாருன்னு போது அடோனஸ் சொல்கிறார், இல்லை இல்லை நாளைக்கு நாங்கள் வைல்டு போரை ஹண்ட் பண்ண போகிறோம் போது வீனஸ் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க கடவுள் இல்லையா, இல்லை போகாத, ஏன்னா நீ போனீன்னா அந்த போர் உன்னை கொன்னுடும் அப்படின்னும் போது அடோனஸ் சரி இவங்களோட நம்ம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்த நாள் அவர் போகிறாரு. அவர் சொன்ன மாதிரியே, வீனஸ் சொன்ன மாதிரியே அந்த போரோடைய தந்தம் அவரை குத்தி அவரை கொன்னுடுது. இப்போ வீனஸ் அவங்கள பார்க்க வரும்போது அடோனஸோடைய இறந்து போன உடல் தான் இருக்குது. அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த இடமே ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தத்துலேருந்து அந்த பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் ஃப்ளவர் அப்படியே அந்த இடத்துலேருந்து வருது. அது உடனே வீனஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நான் நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு அதை அவங்க ஒரு பேப்பர்ஸ்ன்ற ஒரு சிட்டிக்கு, அது சைப்ரஸில் இருக்குது, அங்கே தேரில் ஏறி போழுதுறாங்க. இனிமேல் நான் தனிமையில் தான் இருக்க போகிறேன், எனக்கு யாருமே தேவையில்லை, ஏன்னா அடோனஸ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வீனஸ் போயிடுறாங்க. இதோடு இந்த கவிதை முடிஞ்சிடுது. இது ரொம்ப நீளமான ஒரு கவிதை, ஆனால் அருமையான ஒரு கவிதை. அவங்களோட வார்த்தை ஒருத்தர் பேசுகிறது ரொம்ப அருமையாக ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். உங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.